இந்த புதிய நாளிலும் கூட, இந்த மாதத்தின் முதல் நாளிலும் உங்கள் அனைவரையும் இந்த நாளில் சந்தித்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். 3 மாதங்களை கடந்து இன்று 4வது மாதத்திற்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 2024 3 மாதங்களை அற்புதமாய் கர்த்தர் நம்மை விசாரித்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். 4வது மாதம். உலகத்தார் இந்த மாதத்தை ஒருவேளை ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளிலும் கூட வேதம் சொல்லுகிறது, தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லியிருக்குதுல்ல. ஃபூல் சேஸ் தெர் இஸ் நோ காட். கர்த்தரை அறிந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாய், எப்படி நாம் ஜெபித்தோமோ அதே போல ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவரின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று நான் உறுதியாய் நம்புகிறேன். இந்த மாதத்திற்கு கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் கூட உங்கள் அனைவரும் இந்த வார்த்தை உற்சாகப்படுத்தி கர்த்தருக்கு நேராய் திருப்பும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 44 அதிகாரத்தின் 21 வசனத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வாசிக்கிறேன். ஏசாயா 44:21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தை நம்ம ஒருவேளை முன்பே கூட கேட்டிருக்கலாம். ஆனால் மறுபடியும் கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அலங்கரிக்க அவர் சித்தமாக இருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நமக்கு நல்லா தெரியும், ஈசாக்கு, ரெபெக்கா இவர்களுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள், ஏசா மற்றும் யாக்கோபு. உலகத்தில் உள்ள சகல ஜனங்களையும் உண்டாக்குகிறது யாரு? சிருஷ்டிக்கிறது யாரு? தேவன். தேவன் தான் எல்லாரையும் சிருஷ்டிக்கிறார். ஆனால் ஒரு சில மனிதர்களை கர்த்தர் உருவாக்குகிறார். இந்த கால வேளையில உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களை உருவாக்குகிற நாளாய் மாறும். கர்த்தர் உங்கள் மேல் அன்பு கூறுவதனால அவர் என்ன செய்கிறார்? சிருஷ்டித்ததோடு கூட நிறுத்துவது அல்ல, அவர் உங்களை உருவாக்குகிறார். எந்த பொருள் உருவாக்கப்படுகிறதோ அதுதான் பயன் கொடுக்கும். எந்த பொருள் கர்த்தரால் உருவாக்கப்படுகிறார்களோ அவர்களை கொண்டு கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். இந்த காலை வேளையில உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க சிருஷ்டிக்கப்பட்டதோடு கர்த்தர் உங்களை நிறுத்தி வைத்து விடவில்லை, உங்களை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். இது சொல்லப்பட்ட காரியம் பாருங்க. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. இதற்கு முன்பதாக பாருங்க, கர்த்தர் யாக்கோபை உருவாக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் அநேக பாடுகளை கர்த்தர் அனுமதித்தார். அவன் ஒருவேளை விரும்பி அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளல, ஆனால் கர்த்தர் சில பாதைகளை கர்த்தர் அவனுக்காக வைத்திருந்தார். அந்த பாதைகள் ஒரு சாதாரணமான பாதைகளாய் இல்லாம இருந்திருக்கலாம். அவன் சொல்லுகிறான், ஒரு கோலும் தடியோடும் கூட என்ன செய்கிறான்? தன் சகோதரனுக்கு பயந்து, தன் உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற நாட்களில் அவன் வாழ்ந்த நாட்கள் உண்டு. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கைக்காக இல்ல சில நன்மைக்காக நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்ற ஒரு நாளாய் கூட இது இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், இந்த பாதைகளில் கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் என்னை இன்னும் அதிகமாய் உருவாக்குகின்ற மாதம் அப்படின்னு சொல்லி நீங்க கர்த்தருடைய பாதத்தில் சார்ந்து கொள்வீர்கள் என்றால், நீங்க போகின்ற பாதைகளில் அவர் உங்களுக்கு போதுமானவராய் இருப்பார். அவர் உங்களுக்கு ஜெகோவா ஜாயிராவாக, அவர் உங்களை எல்லா விதத்திலையும் உங்களோடு கூட இருந்து உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராய் அவர் உங்களுக்கு காணப்படுவார். இல்ல, அதே போல இங்கு நாம் வாசித்தது இவைகளை நினை. அப்ப எவைகளை நான் நினைக்கிறோம்? எவைகளை கர்த்தர் நினைக்க சொல்லி யாக்கோபுக்கு சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, அவன் வாழ்க்கையில பாருங்க, அவன் தன் சகோதரனுக்கு விலகி ஓடி என்ன செய்கிறான்? இன்னொரு டிராப்ல போய் மாட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை. இல்ல, நீங்க ஒருவேளை இன்னைக்கு ஒரு காரியத்திற்கு பயந்து நான் ஓடி மற்றொரு காரியத்தின் கைக்குள் நான் அகப்பட்டு கொண்டேன் என்று சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்றேன், தேவன் உங்களை உருவாக்க சுத்தமாய் இருக்கும்போது, கர்த்தருடைய பாதத்தை மாத்திரம் நான் நம்பி இருக்கும்போது, கர்த்தரே எனக்கு அடைக்கலமா இருப்பார். அவன் ஒருவேளை அவனுடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டில் போய் தஞ்சம் புகுந்தோன்னா என்னுடைய வாழ்க்கை மாறும்னு சொல்லி அவன் யோசிச்சிருக்கலாம். ஆனா அங்க இன்னொரு பிரச்சனை அவனுக்கு காத்திருந்தது. ஆனால் இந்த பிரச்சனைகளின் மத்தியில் கர்த்தர் என்ன செய்யறார்? அவனை உருவாக்க சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை அவன் நினைத்தது போல மாமன் அவனை காத்து அவனுக்கு தேவையானதை பராமரிக்கல, ஆனால் அவனுக்குரிய சகல காரியமும் அங்கு கொடுக்கப்பட்டது. அங்கு வாழ்ந்த நாட்களில
அவனுக்கு ஆகாரம் மாத்திரமல்ல, அவனுடைய உடைமைகளையும் சம்பாதித்தான், மனைவிகளை சம்பாதித்தான். அப்படிதான் வேதம் சொல்லுகிறதுல. எப்படி இது நடந்ததுன்னு உங்களுக்கு ஒருவேளை யோசிக்க முடியாத காரியங்கள், கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் உங்களை உருவாக்கும் நாட்களில் இதெல்லாம் நடக்குது பாருங்க. அப்புறம் இவைகளை நினை அப்படின்னா என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் அவர்களை என்ன செய்தாரு? நேசித்து அழைத்தாரு. ஆனா அவர்கள் கர்த்தரை விட்டு பின்மாறி போன ஒரு நாட்கள், தனக்கென்று ஒரு விக்கிரகங்களை உண்டாக்கி அவர்களை ஆராதிக்கும்படி அவர்கள் தொடங்கிய அந்த நாட்களில் என்ன நடக்குது? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்நிய ராஜாக்களுக்கு, அந்நிய ஜனங்களுக்கு என்ன செய்யறாரு? கைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்புறம் என்ன நடக்குது? மறுபடியும் மனதிறங்கி அவர்களை என்ன செய்யறாரு? ரட்சிக்கிறார். பாருங்க, அதுல கடைசி வசனத்துல கடைசி வார்த்தை இப்படியா சொல்லப்படுது, என் தாசனே இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எவ்வளவு கடுமையான காரியங்கள், கர்த்தருக்கு விருப்பமில்லாத செய்கைகளை செய்த போதிலும் கூட கர்த்தரை அவர்களை என்ன செய்யல? ஒருபோதும் கைவிடவே இல்லை. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், ஒருவேளை என்னுடைய கடந்த கால பாவங்கள், என்னுடைய கடந்த கால நிந்தைகள், என்னுடைய கடந்த காலத்துல நான் செய்த தவறுனால இந்த சாபத்தை நான் ஏற்றுக்கொண்டவனா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க யோசித்தீங்கன்னா, இந்த நாளில் கர்த்தர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஒருவேளை எந்த பாவங்கள் எனக்கு ஒருவேளை என் கண் முன்னாடி சத்ருவானவன் எப்பொழுதுமே கொண்டு வந்துகிட்டே இருக்கிறான் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இவைகள் எல்லாம் என்ன செய்யறார்? கர்த்தர் உங்களை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நாளாய் அமையும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, யாரு ஒரு மனிதனை மறக்க முடியாது? என் மேல் ரொம்ப அன்பு செலுத்துகிறவரை, இல்லை நான் ஒரு அதிகமாய் மதிப்பளிக்க கூடியவரை, இல்லை என் தொடர்பில் இருக்கிறவர்களை நான் என்ன செய்ய மாட்டேன்? மறக்க மாட்டேன். அப்படிதானே? நம்ம லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, என்னுடைய போன் லிஸ்ட்ல யார் இருக்கிறாங்களோ, என்னுடைய தொடர்பில் யார் இருக்கிறாங்களோ, நான் யாரை ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறேனோ, யாரை நான் ஒரு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறேனோ, இவரெல்லாம் நான் மறக்க மாட்டேன். ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது பாருங்க, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை ஒருபோதும் மறக்கல. ஹல்லேலூயா. ஆனால் நம்மளுக்கு ஒரு மனிதர்களுக்கு இல்ல விசுவாசிகளுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வரும்போது நாம் சொல்லுகிற முதல் வார்த்தை, கர்த்தாவே, ஏன் எனக்கு இது நடக்குது? என்னை ஏன் கைவிட்டீங்க? என்னை ஏன் மறந்தீங்க அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த காலை வேளையில கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட உறுதிப்படுத்துகிறார். அவர் உங்களை ஒருபோதும் என்ன செய்யல? மறக்கல. நான் போகின்ற பாதை கடுமையா இருந்தாலும் கூட, யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில அவன் கடுமையான வழியில் போனாலும் கூட அவன் அப்பொழுதும் சிருஷ்டிக்கப்பட்டவனா தான் இருந்தான். எப்பொழுது உருவாக்கப்பட்டான்? அவன் திரும்பி தன்னுடைய தேசத்திற்கு வரும்போது தேவனோடு கூட போராடுகிறான். அவன் வாழ்க்கையில சகலவற்றையும் எல்லாம் அவன் சம்பாதித்தது, அவனுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் சவதரித்து கொண்டானோ எல்லாவற்றையும் அவன் விட்டு கொடுத்தான். தேவனுடைய பாதத்துல ஒன்று சொல்றேன், கர்த்தருக்காக நான் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க பழகி கொள்ளுகிற நிலைமை வரும் வரையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? புடமிட்டு கொண்டே இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றான், நீர் என்னை நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம் இல்ல. கர்த்தர் நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறார். உங்களை என்னை அவர் என்ன செய்யறார்? மறக்கவே இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இந்த கால வேளையில நீங்க போகின்ற பாதைகள், சூழ்நிலைகள் ஒருவேளை கடுமையான சூழ்நிலைகளா இருக்கலாம், சவால்கள் நிறைந்த ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், அநேக காரியங்கள், அநேக சம்பவங்கள் உங்களை நெருக்கி தள்ளக்கூடிய ஒரு நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் கூட ஒன்று மாத்திரம் உறுதியாய் நான் நம்ப வேண்டிய காரியம் என்னது? கர்த்தர் நான் கர்த்தரால் என்ன செய்யல? மறக்கப்படவில்லை. நம்ம ஒரு காரியத்துல, ஒரு சம்பவத்திற்காக அநேக நேரம் நம்ம என்ன செய்யறோம்? யாருடைய மனிதர்களுடைய உதவியை நாடுகிறோம். அவர்கள் என்ன மறக்க கூடாது, அவங்க என்னை எப்பயும் ஞாபகம் வச்சுட்டு இருந்தா எனக்கு இந்த காரியம் நடக்கும். மனிதர்களால் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது? செய்யவே முடியாது. எப்பொழுது நாம் மனிதர்களை நம்பிக்கொண்டே இருக்கிறோமோ அப்ப நாம் சிருஷ்டியாய் மாத்திரம்தான் இருக்கிறோம். நாம் அப்போ கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாய் மாத்திரம்தான் இருக்கும். ஆனால் எப்பொழுது நாம் கர்த்தருக்காக சகலத்தையும் விட்டு கொடுக்கிறோமோ, கர்த்தாவே, இனி நான் அல்ல, எனக்குள் நீர் இருக்கிறீர் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன், நீங்க மாத்திரம்தான் எனக்கு இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்தில் நாம் சரணடைகிற அந்த சூழ்நிலையில் தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மளை உருவாக்குகிறவரா இருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இது வெறும் வார்த்தை அல்ல. அவர் என்னை நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார், இதெல்லாம் ஒரு பேசிக் லெவல் கிறிஸ்டியனுக்கே தெரியும் பாஸ்டர். ஆமா, ஆனா இது வெறும் வாயின் வார்த்தைகளா இருக்குது தவிர, ஒரு பிரச்சனை வந்த உடனே அந்த பிரச்சனையை சமாளிக்க என்னுடைய சுய மாம்ச பலத்தை நாடி ஓடுகிறோம். ஆனால் எப்பொழுது அமைதியாய் உட்கார்ந்து, கர்த்தாவே, நீங்க என்ன நேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், கர்த்தாவே,
நீர் என்னை உருவாக்கி உம்முடைய பணிக்காக, உம்முடைய வேலைக்காக என்னை பயன்படுத்த போறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த சூழ்நிலைகளை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுன்னு சொல்லி கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம் என்றால், அது ஒருவேளை உங்களுடைய வேலையா இருக்கலாம், உங்களுடைய குடும்ப உறவா இருக்கலாம், உங்களுடைய சரீர பிரச்சனைகளா இருக்கலாம், பொருளாதார தேவைகளா இருக்கலாம். எல்லாவற்றையும் கூட நான் இதை சமாளிக்கணும்னு ஓடும்போது நான் ஓடிக்கொண்டேதான் இருக்கணும். ஆனால் எப்பொழுது அது கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க முடியும் தெரியுமா? நான் முற்றிலும் உருவாக்கின ஒரு நபரா இருந்தால் மாத்திரம்தான் இதை கர்த்தர் பார்த்து கொள்வார். என்னை உருவாக்கினார், என்னை சிருஷ்டித்தார், என்னை உருவாக்குகிறார், அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி நாம் அவருடைய பதத்துல காத்திருக்க முடியும். பாருங்க, அது பாருங்க, எப்பொழுது கர்த்தர் அவர் ஒரு மனிதனை எப்பொழுது உருவாக்குகிறார், இல்ல உருவாக்கி கொண்டிருக்கிறார்? அவர் முற்றிலுமாய் ஒரு மனிதனை உருவாக்கிட்டு கடந்து போல, அவர் தொடர்ச்சியாய் நாம் இந்த பூமியில் வாழும் கடைசி நாள் வரை என்ன செய்கிறாரு? உருவாக்கி கொண்டேதான் இருக்கிறார். பாருங்க, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். சாராள் சொல்றா ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். சாராள் ஆபிரகாமை பார்த்து சொல்றா, கர்த்தர் நமக்கு ஒரு குழந்தை கொடுப்பார்னு சொன்னாரு, ஆனா அது நடக்கல. ஆனா நம்ம என்ன செய்யலாம்? கர்த்தருக்கு ஒரு உதவி செய்யலாம். கர்த்தருக்கு நாம் என்ன செய்யலாம்? ஹெல்ப் பண்ணலாம். என்ன? ஆகாரை உமோடு கூட இணைத்துக் கொள்ளும், அவர் மூலமாய் நமக்கு ஒரு சந்ததி உருவாகட்டும் சொல்லி அது ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஆபிரகாம் என்ன செய்யறாரு? தேவன் ஆபிரகாம் சொன்னார், என்ன சொன்னாரு? நான் உன்னை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பூமியின் தூளை போலவும் உன்னுடைய சன்னதி நான் பெருக செய்வேன் என்று சொல்றாரு. இல்ல, ஆனா அங்க என்ன நடக்குது? ஒரு சின்ன ட்விஸ்ட் நடக்குது பாருங்க. எப்பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை உருவாக்கும் படலத்தில் இருக்கிறாரோ, நமக்கு வேற ஒரு சஜஷன் வரும் பாருங்க. அது மாம்சீக சஜஷனை நம்ம எடுக்கும்போது, தேர்ந்தெடுக்கும் போது, அவள் ஒரு குமாரனை பெற்றாளா இல்லையா? இஸ்மவேலை கர்த்தர் என்ன செய்தாரு? கொடுத்தார். அதனால பிரச்சனை ஏற்பட்டு என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். அதே ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல மறுபடியும் தேவ தூதன் என்ன செய்யறாரு? ஆபிரகாமை சந்திக்கிறார், சாராளை சந்திக்கிறார், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன். இந்த இடைப்பட்ட காலங்களில் அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் பெருசாதான் இருந்திருக்கும். சில வருடங்கள் ஆபிரகாமோடு கூட கர்த்தர் என்ன செய்யல? பேசவே இல்லை. சில தருணங்கள் நமக்கு அப்படிப்பட்ட தருணங்கள் இருக்கும். ஜெபிக்கிறோம், பதில் கிடைக்கவே இல்லை. இல்ல சிலர் காத்திருக்கிறோம், ஒன்றும் நடந்தது போல இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இந்த காத்திருப்பு என்பது தேவன் நம்மை உருவாக்குகின்ற ஒரு நாட்களாய் அமையும். பாருங்க, எப்படி பட்டுப்புழு அதனுடைய கூட்டுக்குள் உள்ள இருக்குதோ, சும்மாதான் இருக்குது, ஆனா அது உருவாகி கொண்டிருக்குது. அது எதுவுமே செய்ய முடியல, உள்ளுக்குள்ள அதே தன்னை அடைத்துக் கொள்கிறது, ஆனால் உருவாக்கி கொண்டிருக்குது. உங்களை பார்த்து சொல்றேன், இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை சிருஷ்டித்ததோடு உங்களை விட்டு விடுவது அல்ல, உங்களை உருவாக்குவதற்காக அவர் என்ன செய்கிறார்? தீவிரிக்கிறார். காரணம் என்ன? உருவாக்கப்பட்டவன் தான், உருவாக்கப்பட்டவள் தான் கர்த்தருக்கு என்று என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும், வைராக்கியம் பாராட்ட முடியும். ஆபிரகாம், அவன் தேவன் என்னோடு கூட பேசல, சரி நான் செய்தது தவறுதான், ஆனால் அவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லி அவன் பின்மாறி அவனுடைய வாழ்க்கையை பின்மாற்றத்திற்கு நேராய் கொண்டு செல்லல. அவன் உறுதியாய் கர்த்தருக்காக நின்றான். என்னோடு கூட கர்த்தர் பேசல அப்படின்னு அவன் மறுபடியும் அவனுடைய இனத்தாரை, அவனுடைய உறவினரை நாடியவன் போல, அவன் கர்த்தர் என்னை அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர் என்று சொல்லி அவர் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தான். தேவ தூதன் மூலமாக கர்த்தர் என்ன செய்தார்? மறுபடியும் அவனை சந்தித்தார். அந்த இடைப்பட்ட காலங்களில் அவன் அடுத்த ஸ்தானத்திற்கு நேராய் அவன் உருவாக்கப்பட்டான். இந்த காலை வேளையில உங்களை சொல்றேன், கர்த்தாவே, ஒருவேளை இந்த தேவைகள் எனக்கு இருக்குது, இந்த பிரச்சனைகளை நான் எதிர்கொண்டிருக்கிறேன், நீர் அமைதலா இருக்கிறீரே, நீர் சும்மா இருக்கிறீரே அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். சில காரியங்களுக்காக சில நேரங்களில் நாம் பிள்ளைகள் என்ன செய்யறோம்? பழக்கப்படுத்துவதற்காக அவர்களை சும்மா வெளியில அனுப்புறோம், கடைக்கு அனுப்புறோம். அவர்களை உருவாக்குவதற்காக சில காரியங்களை நாம் என்ன செய்யறோம்? தனிமையா அவங்க செய்யணும்னு சொல்லி அனுப்புறோம். காரணம் என்ன? நாளைய தினத்துல அவர்கள் தான் இதெல்லாம் பார்க்கணும். கடைசி வரையும் ஒரு தாயும் தகப்பனும் தன் பிள்ளைகளையோ கூடயே இருந்து என்ன செய்ய முடியாது? பழக்க வைக்க முடியாது. அவர்கள் நாளைய தினத்தை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்படுத்துகிறோம். அது போலவே கர்த்தர் என்னை உருவாக்காவிட்டால் எனக்கு வரும் பிரச்சனைகளில் நான் என்ன செய்வேன்? பயந்து நடுங்கி கூனி குறுகி அதை எதிர்கொள்ள முடியாதபடி ஒரு தோல்வியின் பயத்தில் நான் என்ன செய்ய முடியும்? அழிந்து போக முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஜனக்கூட்டத்தை ஏற்படுத்தல, அவர் உருவாக்குகிற கூட்டமாய் உங்களையும் என்னையும் கூட வைத்திருக்கிறார். பாருங்க, அடுத்தது பாருங்க, 22ஆம் வசனம்.
உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற அடுத்த பிரச்சனை கிறிஸ்தவர்களுக்கு என்ன? நமக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ். என்னுடைய பாவங்களோ என்னுடைய பிரச்சனைகளோ என்னை முன்னேற முடியாதபடி தடை செய்கிறதே என்று சொல்லி தன்னை குறித்தே ஒரு நியாய தீர்ப்பை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அதோடு சொல்லி விட்டு விடல. அவர் சொல்றாரு, உன் மீறுதலை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் என்ன செய்வானா, நான் அகற்றி விடுவேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஒருவேளை என்னென்ன பாவங்கள் உங்களை தொடர்ந்து பயமுறுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, கர்த்தர் சொல்கிறாரு, இவைகளை எல்லாம் நான் என்ன செய்தேன், உன்னை இதை அப்புறப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பாருங்க, நான் யோபு 30ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம் கூட உங்களுக்காக நான் படிக்கிறேன். யோபு 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பயங்கரங்கள் என் மேல் திரும்பி வந்தது, அவைகள் காற்றை போல என் ஆத்துமாவை பின்தொடர்கிறது. என் சுக வாழ்வு ஒரு மேகத்தை போல என்ன செய்தான், கடந்து போயிற்று. காற்றை போல என்ன செய்வது, என் ஆத்துமாவை பயமுறுத்துகிறது. இன்னைக்கு காற்று இல்லாம ஒரு இடத்துல மனுஷன் வாழ முடியுமா? முடியாது. இல்ல, காற்று ஆத்துமாவுக்கு என்ன செய்கிறது, பயத்தை உண்டாக்குகிறது. சத்ருவானவன் நம்மை சுற்றிலும் ஏதோ ஒரு பயத்தை, ஏதோ ஒரு நடுக்கத்தை எப்பொழுதுமே விதைத்து கொண்டே இருக்கின்ற நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கேட்கிற செய்தி எல்லாமே துர்செய்தியா இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இது குட் நியூஸ் சொல்லப்படுகிறது, நல்ல செய்தி. நான் எதற்கு அதிகமா என்னுடைய காதுகளுக்கு நான் இடம் கொடுக்கிறேன்? துர்செய்திக்கா நல்ல செய்திக்கா? இல்ல, இந்த குட் நியூஸுக்கு, இந்த நல்ல வார்த்தைக்கு நேராய் என்னை திருப்பிக் கொள்ளும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ இங்க காற்றை கர்த்தர் சொல்றார், என்ன செய்யறார்? 22ஆம் வசனம் 44 22ல, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும். மீறுதல்கள்னா என்னது? மீறுதல்கள் என்றா ஏதோ ஒரு சட்டத்தை இல்ல ஒரு பிரமாணத்தை நான் மீறி நடக்கிறேன். நம்ம பார்க்கிறோம், என்னுடைய மீறுதலுக்காக அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. நாம் அநேக நேரங்களில் தேவனுடைய வார்த்தையை மீறி இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த மீறுதலை என்ன செய்யறாராம், மேகத்தை போலவும் என்னுடைய பாவங்களை கார்மேகத்தை போலவும் அவர் என்ன செய்றார், அகற்றி விட்டேன். கடைசியா சொல்ல, நான் ஒன்று மீட்டு கொண்டேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற மாத்திரமல்ல, தேவன் நம்ம மறந்து போகாதபடி எப்பொழுதுமே நம்மை காத்துக்கொள்கிற தேவன் மாத்திரமல்ல, இல்ல மன்னிக்கிற தேவன் மாத்திரமல்ல, ஆவியின் வல்லமைகளை ஊற்றுகிற தேவனா இருக்கிறார். உன்னை மன்னிச்சிட்டம்பா, நீ போ இல்ல, ஆனா மன்னிச்சுட்டேன், உனக்கு ஒரு உயர்வை தரேன்னு சொல்றதுதான் கர்த்தர். நம்மை மன்னித்து அனுப்புகிறவர் மாத்திரமல்ல, மன்னித்து ஆவியின் வல்லமைகளை நம் மேல் பொழிய செய்கிற தேவனா இருக்கிறார். மேகங்களும் கார்மேகங்களும் ஒரு காற்று அடிக்கும் போது என்ன செய்யும், அது அந்த இருந்த இடத்தை விட்டு விலகி போகும். தேவனுடைய சுவாசம் இந்த மாதத்துல உங்கள் மேல் வீசப்படுவதாக சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் தலைக்கு மேல உள்ள நீங்க உங்களுடைய பாவங்களோ உங்களுடைய மீறுதல்கள் எப்பொழுதுமே உங்களை நினைவுபடுத்தும்படி உங்கள் தலைக்கு மேலேயே இருக்குதுன்னா, கர்த்தர் இந்த காலை வேளையில அவர் சுவாசத்தை ஊதி அதையெல்லாம் என்ன செய்வாது, அகற்றும்படியாக இந்த நாளில் அது நடக்கும்னு சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். கடைசியாக, என்னிடத்தில் திரும்பு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியமாக இருந்தாலும், ஒரு சிறிய விஷயம் தானே, இதை நான் ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு அல்ல. சின்ன விஷயமானாலும் சரி, பெரிய விஷயமானாலும் நாம தான் அது சின்னது பெருசுன்னு சொல்லி அதுக்கு ஒரு உருவத்தை, அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கிறோம். ஆனால் கர்த்தர் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் அவர் என்னது, எப்பொழுதுமே ஒரே ஸ்டாண்டர்டா தான் அவர் பார்க்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியமா இருந்தாலும், ஒருவேளை இது பெரிய காரியம், இது சிறிய காரியம் என்று இல்லாமல், ஒவ்வொரு காரியத்திலும் நான் கர்த்தருடைய பாதத்தில் முன் பிரையாரிட்டி கொடுத்து நான் செய்வேன் என்றால், அதுதான் சொல்றார், என்னிடத்துல திரும்ப. டர்ன் பேக் டு மீ. என்னிடத்தில் என்ன செய்ய, டர்ன் அன்டு மீ, என்னிடத்துல திரும்பு. அப்போ அவர் சொல்றாரு, நான் உன்னை மீட்டுக் கொள்வேன். ஹல்லேலூயா. நான் உன்னை மீட்டுக் கொள்வேன். இந்த வாசிக்க கேட்ட 2 வசனத்துல அநேக சத்தியங்கள் உள்ளடக்கி கொண்ட ஒரு சத்தியமாய் வார்த்தையா இருக்குது. ஆகவே ஒன்று சொல்றேன், நீங்கள் ஒருபோதும் என்ன செய்யல, மறக்கப்பட்டு போவதில்லை.
தேவன் சொல்றாரு, நான் ஒருபோதும் உன்னை நினைச்சல, மறந்து போகல, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அது மாத்திரமல்ல, என்னிடத்துல திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன். இந்த கால வேளையில எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நீங்க கடந்து போறீங்களோ, ஒருவேளை என்னென்ன தேவைகளுக்காக கர்த்தரிடத்துல காத்திருக்கிறீங்களோ, இந்த காத்திருக்கிற கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார் என்பதை மாத்திரம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உருவாக்கும் படலத்திலிருந்து நான் எப்பயாவது நான் பிரிந்து போய் என்னுடைய காரியங்களை செய்யும்போது நான் உருவாக்கப்படுவதற்கு என்னை முற்றிலுமா என்ன செய்யல, அர்ப்பணிக்கல. யாக்கோபு அவனுடைய மாமனுடைய கையில் கர்த்தர் உருவாக்கும்படி ஒரு ப்ராஜெக்டை வச்சிருந்தார். அதுல அவன் முழுமையாய் செய்ததுனால அவன் என்ன செய்தான், உருவாக்கப்பட்டான். அவன் யாக்கோபாய் சிருஷ்டிக்கப்பட்டான், இஸ்ரவேலாய் உருவாக்கப்பட்டான். அவன் திரும்பி வரும்போது இஸ்ரவேல் என்ற ஒரு பெயரோடு கூட தேவன் தெரிந்து கொண்ட ஜனக்கூட்டத்தை உருவாக்கும் கோத்திர பிதாக்களின் தகப்பனாய் கர்த்தர் அவனை வணைந்து கொண்டார். இந்த காலை வேளையில உங்களை பார்த்து நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை உருவாக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் உருவாக்குவதற்கு கர்த்தாவே இந்த காலை வேளையில நான் என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன், நீங்க என்ன உருவாக்குங்க. இந்த மாதத்துல நீர் என்னை உருவாக்கும். உமக்கு விருப்பமான பாத்திரமாய், உமக்கு விருப்பமான ஒரு கேரக்டர்ஸ் எனக்குள்ள கிரியேட் பண்றதுக்கு நான் என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். சகல சிருஷ்டிப்பும் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் உண்டாக்கப்படுகிறது, உருவாக்கப்படுவது நானும் அந்த ப்ராஜெக்ட்ல, நானும் அவருடைய பணியில் என்னை எப்பொழுது ஈடுபடுத்திக் கொள்கிறேனோ அப்போதான் கர்த்தர் என்னை உருவாக்க முடியும். ஒரு விஷயம், நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. அப்பா கர்த்தரே, ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியங்களுக்கு எங்களை விட்டு கொடுக்கத்தக்கதாய், எங்களை இன்னும் அதிகமாய் உம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளத்தக்கதாய் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். நாங்கள் இருந்த வண்ணமாய் இல்லாதபடி கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையில் வேரூன்றி நிற்கவும், வைராக்கியம் கொள்ளவும், கிறிஸ்துவுக்கென்று வைராக்கியம் பெற்ற கூட்டமாய் நாங்கள் வாழவும், இந்த பூமியில எங்களை நீர் வைத்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, நல்ல சுக பலனை கொடுத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை அறிந்தவர்களாய் நாங்கள் செயல்பட எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். நீங்க மகிமைப்படுங்க கர்த்தாவே. அப்பா, இந்த மீட்டிங்ல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் அவர்களை உருவாக்குகின்ற மாதமாய், அவர் ஜொலிக்கின்ற மாதமாய் கர்த்தாவே, நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் நீர் அப்பா உம்முடைய கரத்தினால் தொட்டு உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. அப்பா, என்னென்ன தேவைகள் என்பதை நான் அறியேன். ஆனால் சகலவற்றையும் காக்கைக்கும் குருவிக்கும் நீர் போஷிக்கிற தேவன், திமிங்கலத்திற்கு நீர் போஷிக்கிற தேவன். அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். இந்த மாதத்துல செய்யுங்க. அதை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரங்களுக்கு நேராக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.